எங்கிட்டு வர? சீ ஓடு நாட்ஸ்லாண்ட். என்ன இங்கிலீஷ்ல பேசுற? நோ ப்ளீஸ். என்ன இங்கிலீஷ்ல பேசுற? ஐயோ எத்தோடு. எங்கிட்டு வர? மலையனூர்ல இருந்து. மலையனூர்க்கா? அப்படி என்ன பண்ணுவ? நான் மலையாள தேசம் மடியா. அங்க என்ன பண்ணுவ? அமாவாசையில பழம் சுத்தி போடுவேன். யாருக்கு? அவங்க அம்மாளுக்கு. நாலு விட்டு போடும். பழத்து கோயிலாண்ட இருக்க மாட்டேன். ஏரிக்கார அடியில தான் இருப்பேன். அங்க தடி பழத்தை பறிச்சு வைப்பேன். ஆமாடி. எவ்வளவு வருஷம் ஆகும் பழத்துக்கா? எல்லாருக்கும் அம்மாடி பிரிடி. ஆமா ஆமா. ஒரு மார்க்கமா இருக்கிறியே. எனக்கு மார்க்கம் யானா பெண்ணா? கம்பெனிக்கே ரொம்ப நாளா சந்தேகமா இருக்குது. பொட்டு வச்சிருக்கிற, பூ வச்சிருக்கிற, மஞ்சள் பூசிக்கிற. முன்னாடி யார் சௌகரியம்? ஆம்பளை அப்பான குவிக்குது. அப்படியா? அப்படியே உத்தரவுல குவிச்சு கட்டுது. அச்சாரு பாபா வித்தியாசமா இருக்கிற. ஆமா. ஆண் இல்லாத பெண் இல்லாத நடுப்புற. ஆமா. சரி, என்ன ஆடை? இது பேர் தான் பாலவாடை. பாவாடை. பாலவாடை. பாலாடை. பாலாடை. பாவாடைன்னு சொல்லு. பாலாடை எங்க எடுத்த? இது இங்க எங்கேயும் கிடைக்காது. எங்க? ஆடி மாசத்துல மேரி ஆத்தாவுக்கு பூ ஊட்ட மாட்டாங்க. மஞ்செல்லாம் பூசிக்கிற மாரியாத்தா மாதிரி. மாரியாத்தா மாதிரி கிடக்குறது 3 வாரமா. மாவு கூழ் ஊத்துவாங்க பார். கூழுக்கு மாவு அரைக்க போவாங்க. ஆமா. மந்தவாசிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோ. மாவு மிஷின் முன்னாடி ஒரு பாவாடை கட்டி வச்சிருப்பாங்க போர். ஆமா. மாவு செதுரா அந்த பாவாடை எடுத்து கட்டி அதுக்குறேன். இப்ப நீ குளுக்குனா மாவு கொட்டும். முன்னாடி குளுக்காத. ஒழுங்கா குழு கொத்து கொத்து கொத்து. ஏன் ஒதுக்கிறாங்க? ஒப்பலன்னா அடக்க உடம்பு. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம், மனம், ஞானம், பயர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணங்கள் இருக்கணும். ஒண்ணுமே கிடையாது. இல்லாததான் பேக் தூக்கின்னு வர்றாங்க. அச்சம், மடம், நானும் பைப்பு பொம்பு சுட்டு புட்பால் ஒரு புண்ணியமே கிடையாது. கிடையாது. ஆமா. ஆமா. சரி, ஏன் லேட்டு? ஏன் லேட்டுன்னு கேக்குறேன். ஆமா. நீ அம்மா 4:30 மணிக்கு மச்ச வந்துடுறேன். ஆமா. அம்மா அப்படியே வரப்படியும் எங்க வீட்டுக்காருக்கு பால் கொடுத்துட்டு வரேன். என்ன பால் கொடுப்பாங்களா? ஐயோ, என்ன அவன் கொடுக்கலன்னா நாயா புட்டும். தவற சொல்லாத. என்ன மதிப்பு போறாங்க. செம்மனு இப்போ
முன்னாடி சுத்துக்கிற ஆமா தப்பா நினைக்காது. ஆ. எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா இல்ல. ஆ. அவருக்கு உஷ்ணம் ஏய் உஷ்ணோ உடம்பு நல்லா இல்ல. உடல்நிலை சரியில்லை சூட்டு மேல போகுது. ஏய் சூட்டு மேல பொங்குதுன்னு சொல்லு உடம்பு சூடுமா. ஆ. எங்க வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார அடுப்பு மேல உட்கார வச்சு வச்சுட்டு. அவருக்கு பால் ஊத்தி பால் ஊத்தி. இப்படி மிளகா தூள் கொட்டி ஏய் காப்பி தூள் காப்பி 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 தூள் அதுல கொட்டிய ஆ. அடுப்புல ஒரு கட்டிய சொறி வச்சு வந்துக்கிறேன். இந்நேரம் பால் கொச்சுக்கு இருக்கும். என் வீட்டுக்கார வாங்கி வச்சுக்கணும். என் வீட்டுக்காரனா என் சீமானா என் தோரியா என் ராஜாவா என் போனக்காரனா என் ஹஸ்பண்டா செத்தா புட்டுப்பா நான் அழணுமா? ஐயோ ஐயோ ஓயா ராஜா ஓயப்பா ஓயா சீமா இது எங்கன்னு நிக்குதா? ஓயப்பா உனக்கு எப்படிடா யம வந்தான்? ஐயோ ஐயோ ஆ அதை போய் சாப்பிடுறியா அண்டா வாயி என்ன ஓய ராஜாத்தியா இது நம்ம மூக்கு நம்ம சளி. ஓயம்மா இது நம்ம மூக்கு நம்ம சளி. இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும். என்ன பண்ண போற? இல்லன்னா காக்கா தூக்கி போடும். ஓயம்மா ஓய ராஜா நீ பஸ்ல சீட்டுண்டா கூட உட்கார மாட்டியப்பா. நீ நின்ன கண்ணு தானப்பா வருவ. நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாகுவிய ராஜா. இந்த பாவினா வந்த புது சூழ ராஜா இந்த பாவினா வந்த புது சூழ நான் வாசலில பேணு புட்ட. நான் தாடி கட்டிக்கிறேன் வந்த புதுசுல இந்த பாவி நான் வாசல்ல பேணட்டம்மா. அத துவர பருப்பு ஒண்ணு என் கோணக்கால ராஜா என் கோலமாவை வாரி கொட்டின ராஜா. அத துவர பருப்பு என் சீமாவை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா